Welcome all of you to my video. This video we are going to see chapter 3 trigonometry example 3.18. Point A 9,12 rotates around the origin O in a plane through 60 degree in the anti-clockwise direction to a new position B. Find the coordinates at that point B. பாருங்க ஒரு பாயிண்ட் A வந்து ஒரிஜின்ல இருந்து சுத்த ஆரம்பிக்குது. ஒரு பிளேன்ல சுத்திட்டு இருக்கு, ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. 60 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் இந்த மாதிரி சுத்துது 60 டிகிரியில் சுற்றுது. அது பொசிஷன் பிக்கு போய்ட்டு அப்படி 60 டிகிரி சுற்றி போச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக 60 டிகிரி சுற்றி போச்சுன்னா ஆன்டி கிளாக்வைஸ்னால் மேலே இந்த மாதிரி போகும். வச்சுன்னா இந்த இடத்துல 60 டிகிரி இருக்குது, இந்த இடத்துல வந்து பாயிண்ட் பி இருக்குது, இந்த இடத்துல பாயிண்ட் ஏ இருக்குது. அது ஒரு பாயிண்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க, பி என் வேல்யூ இருக்குது. ஸோ அந்த பியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள் இது ஈஸி தான். இப்போ ஏ வந்து 9,12. நம்ம இது என்ன அசியூம் பண்ணி போனோம்னா நம்ம ஜென்ரலாகவே படிச்சிருப்போம். ஏ ஆர் காஸ் டீட்டா ஆர் சைன் டீட்டா ஜென்ரல். ஸோ சம்திங் ஆர் கூட இந்த காஸ் டீட்டா அண்ட் சைன் டீட்டா அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து கிடைக்கும் நார்மலி. ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர் காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 9 அண்ட் ஆர் சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ இப்படி ஒன்று கிடைக்கும். பட் ஆரே நம்மளுக்கு தெரியாது. ஆர் எப்படி இருக்குன்னா இது உங்களுக்கு எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயர் என்பது எக்ஸ் ஸ்கொயர் என்னது 9 ஸ்கொயர், இது 12 ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயர் வந்து 81 ப்ளஸ் 144. ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 225. ஸோ ஆர் அந்த பக்கம் வச்சுன்னா 15 ஸ்கொயர் வந்து வச்சா ரூட் ஆயிரும். ரூட் 225 வந்து 15. ஸோ ஆரோடைய வேல்யூ உங்களுக்கு 15. ஸோ அப்போ என்ன சொல்லலாம் 15 காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 9 அண்ட் 15 சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 12 அப்படி சொல்லலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். நம்ம பாயிண்ட் பி கண்டுபிடிக்கிறதுக்கு இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னா நான் பாருங்கள், இது 15 cos theta is equal to 9 and 15 sin theta is equal to 12. ஆர்வலாக சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூஸ் வந்துருக்கு. இப்போ பாருங்கள் பி என்ற பாயிண்ட் உங்களுக்கு 15 தான், இதே தான். பட் டீட்டாவோட என்ன பண்ணணும் 60 டிகிரி ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பி பாயிண்ட். இது ஏ பாயிண்ட் நம்ம எடுத்தது அதானே, இஸ் எம் ரைட் ஏ பாயிண்ட்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தது. ஸோ இந்த டீட்டா கூட 60 டிகிரி ஆட் பண்ணிக்கிறேன் என்ன நடக்கும் உங்களுக்கு வந்து இன்னொரு பாயிண்ட் உள்ளது கிடச்சிரும். அதாவது உங்களுக்கு பி பாயிண்ட் உள்ளது போயிடும். 60 டிகிரி ஆட் ஆகிடுச்சுன்னா 60 டிகிரி போயிடுச்சுனாலே என்ன நடக்கும்னா அது வந்து பி பாயிண்ட்டில் போயிடும், பாயிண்ட் பி என்ற பாயிண்ட்டில் போயிடும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா டீட்டா கூட நீங்கள் 60 ஆட் பண்ணணும். ஸோ பி பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு டீட்டா ப்ளஸ் 60 டிகிரி இப்படி எழுதிக்கலாம். ஏழு உள்ளதே எழுதணும். ஏழு உள்ளது அதாவது இதுதான் உங்களுக்கு ஏழு உள்ளது. ஆர் வேல்யூ நம்ம எழுதிச்சுன்னா 15. அப்போ ஏ உங்களுக்கு என்ன வரும், ஏ வந்து 15 காஸ் டீட்டா 15 சைன் டீட்டா. ஸோ பி என்ற பாயிண்ட் என்னன்னா ஆங்கிள் கூட என்ன செய்யணும் 60 டிகிரி ஆட் பண்ணணும். ஸோ அதுதான் நான் பண்ணியிருக்கேன். இது 15 சைன் டீட்டா ப்ளஸ் 60 டிகிரி. இதுதான் உங்களுக்கு ஆங்கிள்ஸ். ஸோ இந்த ரெண்டத்தையும் நம்ம இப்போ விகாவிட்டு தனித்தனியாக ஃபைன் பண்ணணும். தனித்தனியாக ஃபைன் பண்ணால் நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 15 காஸ் 60 ப்ளஸ் டீட்டா அந்த இதை போடுவோம். இது என்ன கேட்டிங்கன்னா 15 காஸ் ஸோ காஸ் ஆக்சுவலி 15 மல்டிப்ளைல வெளியே இருக்குது. ஸோ உள்ளே கொண்டு போய் தப்பாக பண்ணிடாதீங்க. காஸ் 60 டிகிரி ப்ளஸ் இருந்தால் மைனஸ். இது உங்களுக்கு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அதனால தெரியும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 15 காஸ் டீட்டாவில் ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா காஸ் டீட்டாவுக்கு வேல்யூ தெரியும். அதுக்கு நம்ம 15 உள்ளே கொண்டு போயிடலாம். 15 காஸ் டீட்டா இன்ட்டு 15 சைன் டீட்டா சாரி காஸ் 60 டிகிரி. 15 உள்ளே போகும்போது ஒரு 15 மட்டும் வரும், இங்கேயும் ஒரு 15 வரும். ஸோ இதுதான் எப்படி தான் மல்டிப்ளை ஆகும். ஸோ இந்த தப்பு பண்ணிடுறாங்கன்னா நான் 15 ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு போகும்போது ஃபஸ்ட்டு உள்ள கொண்டு போய் இந்த மாதிரி எழுதிட்டு உள்ளே கொண்டு போங்க. ஸோ இல்லைனா தெரியும்னு வச்சுன்னா 15 வந்து இங்கேயும் நம்ம போடணும். ஸோ அதை மறந்துடாதீங்க, இங்கே போடாட்டி தப்பு வரும் சார் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 காஸ் டீட்டா 15 சைன் டீட்டோட வேல்யூ நம்ம இங்கே எழுதி வச்சிருக்கோம். ஸோ அதுக்காக இதை நம்ம தனியாக எப்படி எழுதி வச்சிருக்கோம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 15 காஸ் டீட்டா இஸ் 9. ஸோ 9 இன்ட்டு காஸ் 60 யூ நோ தட் காஸ் 60 வந்து 1/2 மைனஸ் இது உங்களுக்கு 12 கொடுத்துட்டாங்க, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 12 15 சைன் டீட்டா. சைன் 60 வந்து √3/2. இது கேன்சல் 6. இது என்ன ஆகும்னா உங்களுக்கு 9/2 மைனஸ் 6√3. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி செய்யறதுக்கு வேலை நீங்கள் என்னவே பண்ணிக்கலாம்னா இதை நீங்கள் கேன்சல் பண்ணாமல் கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா நான் இங்கே பாருங்கள் 12 3/2 கீழே வந்து 2 இருந்துச்சுன்னா கீழே வந்து எல்சிஎம் சேமு. ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம்னா 9 மைனஸ் 12√3 எடுத்துக்கிட்டு அதாவது கீழே வந்து டெனாமினேட்டர் சேம்னா மேலே டினாமினேட்டர் வந்து ஆட் சம் பண்ணிக்கலாம், மல்டிப்ளிகேஷன் சாரி அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் 3 காமனாக எடுத்துருக்கேன். 3 காமனாக எடுத்துருக்கேன் 3 மைனஸ் 4√3 வரும். ஸோ அப்போ இது என்ன இல்லைனா உங்களுக்கு வந்து 3/2 இன்ட்டு 3 மைனஸ் 4√3. ஸோ
இந்த மாதிரி ஈஸியாக கிடச்சிடும். ஸோ அதுக்காக நம்ம 12 இது கேன்சல் பண்ணிருக்கேன். இல்லைனா கடந்து எல்சிஎம்லாம் எடுத்துகிட்டு இருக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து 15 sin, இதை விட இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்களா, 15 sin θ + 60 டிகிரி. அதாவது இந்த பாயிண்ட்டு நம்ம இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த பாயிண்ட் இன்னும் கண்டுபிடிக்கல, இந்த பாயிண்ட் தெரியாது. ஸோ இந்த பாயிண்ட் இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது நம்ம இப்போ பாருங்கள் θ + 60. ஸோ பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா தான் உங்களுக்கு தெரியும், sin α + β. ஸோ sin θ cos 60 டிகிரி ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு cos θ sin 60 டிகிரி. 15 sin θ cos 60 டிகிரி ப்ளஸ் 15 cos θ sin 60 degree. So 15 sin theta, no, 15 sin theta 12 into cos உடைய வேல்யூ 1/2, cos 60 வேல்யூ ப்ளஸ் இது வந்து 15 cos theta, that is 9 into sin 60 √3/2. ஸோ பார்த்தீங்கன்னா அகைன் இதை நீங்கள் கேன்சல் பண்ணாதீங்க. 12/2 ப்ளஸ் 9 √3/2 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மேலே நூல்மீட்டரை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். ஸோ கீழே சேமாக இருக்குது. ஸோ 2 இங்கே வந்து 12 ப்ளஸ் 9 √3, 3 காரணம் 4 ப்ளஸ் 3 √3/2 வரும். ஸோ அகைன் இது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கா, 3/2 இன்ட்டு ரூட் டேர்மை ஃபஸ்ட் அதிகமாக ரூட் டேர்மு. ஸோ 3 √3 + 4. ஸோ இதுதான் அவங்க 15 sin θ + 60 டிகிரி. ஸோ பிஸோடைய கோஆர்டினேட்ஸ் தான் அவங்க சம கட்டினாங்க. கோஆர்டினேட்ஸ் தான் வேல்யூஸ்னு அர்த்தம். நம்ம அந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பி வந்து உங்களுக்கு என்னது, ஆக்சுவலி பி வந்து உங்களுக்கு 15 cos θ + 60 டிகிரி, 15 sin θ + 60 டிகிரி. இப்போ எதுங்களா இதுக்கு மேலே வேல்யூ நம்மளுக்கு தெரியும், கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னது, இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா 3/2 3 - 4 √3, இது வந்து 3/2 sin 3 4 + 3 √3 இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதுதான் உங்கள் பியோடைய கோஆர்டினேட்ஸ் சொல்லி சைன் எழுதப்படாது, சைன் எழுதப்படாது, 3 4 + 3 √3 அப்படி சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டாஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.